இறங்கும், துரிதமாக வந்திறங்கும். தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும். தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும். தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். ஜெபிப்பவர் பலரையும் எழுப்பும், கிறிஸ்தவ சமூகத்தை திருத்தும். தயாபரணி தயவாய் வேகம் இறங்கும். பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும். தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த நாட்களிலே ஆண்டவரோடு ஒன்று இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஜெபிப்பவர் பலரையும் எழுப்பும், கிறிஸ்தவ சமூகத்தை திருத்தும். தயாபரனே தயவாய் வேகம் இறங்கும் என்று சொல்லி எமிலன் எழுதின அந்த பாடலின் வரிகளை ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். காந்தியடிகள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு வேண்டும், அவரை மேலே பற்றுறுதியாக இருக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவர்களை, அவருடைய மாதிரியற்ற வாழ்க்கை என்னை ஒதுக்கிவிடு, கிறிஸ்துவை தொடர்வதற்கு பின்பற்றுவதற்கு ஒதுக்கிவிடுகிறது என்று சொல்லி அவர் கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்க்கிறார். அவர் செய்த தப்பு கிறிஸ்துவை பார்த்துருக்கணும். கிறிஸ்தவ சமுதாயம் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்குங்கிறது தடைக்கற்களை பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு வகையில் அன்றைய நாட்களிலே உண்மையாய் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். அப்பயே அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை மகாத்மா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருந்தால் இன்றைக்கி ரொம்ப பரிதாபமாக இருந்திருக்கும். ஏனென்றால் கிறிஸ்தவ சமுதாயம் மாதிரியற்ற நிலையிலே செல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் எல்லா இடத்திற்குள்ளும், எல்லா மனிதர்களுக்குள்ளும், குறிப்பாக கிறிஸ்தவ மனிதர்களுக்குள்ளும் வந்ததினாலே, ஆளுகை செய்வதனாலே உலகத்தின் மாதிரிக்கு பின்பற்றி கடந்து செல்கிறோம். கொரிந்து சபையும் அதே நிலையில் இருந்ததாக பவுலடியார் இரண்டாவது கடிதத்திலே, கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது கடிதத்திலே மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறார். நான் ஒருபொழுதும் மாதிரியற்ற ஒரு கிறிஸ்தவனாக இல்லை என்பதையும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 2 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது முதல் 2 அதிகாரத்திலே, நான் பாடுகளுக்கு மத்தியிலே ஊழியத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது அதிகாரத்திலே மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றினோம் என்பதை எடுத்து கூறியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே எதிர்ப்பாளர்கள் எங்களை குற்றம் சாட்டுகிறார்கள், அவர்கள் தவறான பாதையில் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டின போதும் நாங்கள் ஊழியத்தை விட்டு போகணும்னு சொல்லி ஒருபோதும் நினைக்கல. சஞ்சலம் இருந்துச்சு. அவங்க சுய லாபத்துக்காக ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான காரியத்தை எங்கள் மேலே குற்றச்சாட்டாக வச்சாங்க. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய ஊழியத்திலே சின்சியராக இருந்தோம்னு சொல்கிறாங்க. 5வது அந்த அதிகாரத்திலே பேஸ்ட் ஆன் ஃபெய்த் இன் காட், நாங்கள் செய்கிற ஊழியம் கடவுள் மேல் வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. அது மற்றவர்கள் என்ன கொச்சையாக பேசினாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு எங்களுடைய ஊழியத்தை பற்றி தெரியும் சொல்லி அவர் சொல்லிவிட்டு இந்த கொரிந்து சபை மக்களை வெறுக்கலை. அவர் மீண்டுமாக அவர் மேல் நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்கு 6ஆம் அதிகாரத்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். அதில் 3 வகையான அப்பீலை வைக்கிறாரு. அப்பீல் ஆஃப் அப்ரிஷியேஷன், அப்பீல் ஆஃப் செப்பரேஷன், அப்பீல் ஆஃப் ரெக்கன்சிலேஷன்.
6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் அப்பீல் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படி அவர் அந்த மக்கள் மத்தியில் வைக்கிறார். ஒரு ஊழியனுக்கு பாராட்டுதல் அவசியமாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை எங்களை பாராட்டாட்டாலும் பரவாயில்ல, எங்கள் மேலே குற்றம் சாட்டாதீங்க, ரட்சணிய நாள் இன்றைக்கே இருக்குது, மனம் திரும்புங்கள்னு சொல்லி மீண்டுமாக அந்த 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக அந்த கொரிந்து சபைக்கு an appeal ஆஃப் அப்ரிசியேஷனை வைக்கிறார். அதில் சொல்லும் பொழுது, இந்த ஊழியம் குற்றம் சாட்டாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் இருந்தோம். அன்றைக்கே சொல்கிறார், நாங்கள் இடரல் உண்டாக்கிட்டோம்னா என்ன, இன்றைக்கி ஊழியம் வளர்வதற்கு தடையாக இருப்பது வெளியில் உள்ளவங்க கிடையாது. ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம தான் காரணங்கிறத அன்றைக்கே சொல்லுகிறார். தடைக்கற்களாக வேறு ஒன்றும் கிடையாது. ஊழிய வளர்ச்சிக்கு தடைக்கற்கள் வேறு யாரும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை புற மதத்து மக்களுக்கு இடரலாயிடுச்சு. அந்த இடரல் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் வளர்வதற்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அன்றைக்கே அதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் எப்படி இருந்தோம்னு சொல்லி அந்த 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையும் பார்த்திங்கன்னா பல்வேறு நிலைகளிலே அவர் தங்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறாரு. நீங்கள் எங்களை ஒதுக்கிட்டு ஜூடைசர்ஸ், யூத பாரம்பரியத்தில் உள்ளவங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துனது நாங்கள் தான், ஆனால் எங்களை மறந்து போயிட்டீங்க. அதற்காக நாங்கள் பர்சனலாக பாடுபட்டோம். எங்கள் ஊழியத்தில் எதிர்ப்பாளர்களால் நாங்கள் நெருக்கப்பட்டோம். ஆனாலும் நாங்கள் ஊழியத்தை விட்டுவிடாதபடி உங்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பினாலே அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களிடத்தில் இருந்து ஒரு பாராட்டுதல் கூட எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் பாராட்டாட்டாலும் பரவாயில்ல, எங்களை கனப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கார். அவர் நிச்சயமாக எங்களுடைய ஓட்டத்தை பார்க்கிறவர், எங்களுடைய உண்மையை பார்க்கிறவர், எங்களுடைய தீவிரத்தை பார்க்கிறவர், எங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறவர். அவர் ஒரு பொழுதும் எங்களை குற்றம் சாட்டாதவர். அந்த அளவிற்கு நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பவுலடியார் இதயத்தோடு இதயம் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட செய்த ஊழியத்திற்கு மக்களிடத்திலிருந்து பாராட்டுகளை எதிர்பார்க்காதபடி கடமையை நாம் செய்து கொண்டிருப்போம். ஒரு நாளிலே நமக்கு கிரீடத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த கிரீடத்தை பெறுவதற்கு தகுதியுள்ள மக்களாய் மட்டும் வாழ்ந்து காட்டுவோம். அப்படிப்பட்ட உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு, இடரல் அற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுவாராக. ஆமேன்.